رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن بردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين أنه قال: من يريد الله به خيرا يفقهه في الدين. அந்த ஹதீஸ் தானே படிச்சிட்டோமா? மேலே நேற்று படித்தோம். இன்னமா அன காசிம் வல்லாஹு யுவத்தி. நபி அவர்கள் ஹக்கீகத்தன் காசிமும் அல்ல, மூத்தியும் அல்ல. ஹக்கீகத்தன் அல்லாஹ்தான் காசிம், ஹக்கீகத்தன் அல்லாஹ்தான் மூத்தி. நபி அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறாங்களே, மஜாசன் தான் இது. காசிமும் நபிதான், மூர்த்தியும் நபிதான். மஜாஸ் தோரணையில் பார்த்தா. ஆனால் வித்தியாசப்படுத்தி நான் காசிம் அல்லா மூர்த்திங்கிறாங்க. ஹக்கீகத்தை அர்த்தம் வாங்கினா நபி காசிமும் அல்ல, மூர்த்தியும் அல்ல. மஜாசி அர்த்தம் வாங்கினா நபி எப்படி காசிமோ நபி அப்படி மூர்த்தி. ஹக்கீகத்துன்னு ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லை. உருஃபன் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நடைமுறையில். யார் மாலிக்கோ அவங்களுக்கு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. யார் கேஷியரோ அல்லது கணக்கு பிள்ளையோ அவருக்கு காசிம்னு சொல்லுவாங்க. பொருளுக்கு உரிமையாளரை மூர்த்தின்னு சொல்லுவாங்க. அவர் சார்பாக யார் கொடுக்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, காசிம்னு சொல்லுவாங்க. அப்போது மூர்த்திக்கும் மூத்தாலகுக்கும் மத்தியிலே இவங்க வாசித்தா வராங்க. ஹக்கீகி மூர்த்தி அல்லாவுக்கும் மூத்தாலகு மக்கள் இந்த ரெண்டு பேருக்கும் மத்தியில் நபி அவர்கள் வாசித்தா வர்றாங்க. அந்த அடிப்படையில் தான் நான் காசிம் என்று சொல்லியிருக்கிறாங்க. கிதாபுல் இல்மில் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க.
நல்லா கவனிக்கணும். முக்கியமான பாயிண்ட்டு, இல்மு ஷரியத்தில் தான் நான் காசிம்ங்கிறாங்க. ஷரியத்துடைய இல்மை தான் அல்லாஹ் தாலா என் மூலமாக பங்கிட்டு கொடுக்குறான். எல்லா காசு, பணம், சொத்து எல்லாத்தையும் என் மூலமாக தான் பங்கிட்டு கொடுக்குறான் எங்கள் ரத்தத்தில் அல்ல. இல்முடைய பாடத்தில் கொண்டு வந்ததுனால இங்கே தானாகவே கைது வந்துடுது. இந்த உலகிற்கு நபியின் மூலமாக இல்மு ஷரியத்து கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி ஒரு கூட்டம் இருக்குது, சுன்னத் வல் ஜமாஅத்துங்கிற பேரில். இதே தான் ஆதாரமாக காமிப்பாங்க. ஆனால் காசிம் அல்லாஹ் யூத்தி, அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா காசுலேருந்து, பணத்துலேருந்து, சொத்துலேருந்து, வீட்டிலேருந்து, பதவியிலேருந்து, அந்தஸ்துலேருந்து எல்லாம் நபியின் மூலமாக தான் கொடுக்குறான். எனவே நபி இடத்துல கேட்குறதுல தப்பு ஒன்றும் இல்லை. லட்டை பகிர்ந்துட்டு இருக்கிறாரு, எனக்கு ஒரு லட்டு கொடுப்பா என்று கேட்டால் கொடுப்பா தானே அவரு. அந்த மாதிரி அல்லாட்ட கேட்குறத நபிகிட்ட கேட்கலாம், நபிகிட்ட கேட்டால் நபி கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில ஆதாரங்களை சுற்றி வளைச்சி பேசி, இந்த பாருங்க நபி சொல்லிட்டாங்க, இன்னமான காசிம் அல்லாஹ் யூத்தின். என்ன பாடம் இது? ஹதீஸ் வந்திருக்குது, இல்முடைய பாடம். மய்யுரிதில்லாஹ் பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீனுக்கு பக்கத்தில் சொல்கிறாங்க. முன்பின்லாம் பார்க்கறது இல்லை, ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கிறது, தன்னுடைய கருத்துக்கு தோதாக இருக்குதுன்னு சொல்லி. நிறைய பேர் இப்படி தான் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் இப்படி தான் ஏமாந்து போகிறாங்க. நீங்களும் உலகத்துக்கு பின்னால் போனதுக்கு பின்னால் நிறைய பார்ட்டி வரும் அவங்கள்ட்ட, நபியையும் அல்லாவையும் ஒன்றாக்குறது. இதெல்லாம் நபியின் மீது பிரியங்கிற லேபிளை ஒட்டி இது நபியை கண்ணியப்படுத்துறது. நபி தான் கொடுக்குறாங்க, நபிகிட்ட கேளு, பெரிய பவர் இருக்குது நபிக்கு, இப்படியெல்லாம் சொல்லி ஆதாரமாக நாங்கள் சொல்லுவோன்னுட்டு இதெல்லாம் ஒரு ஆதாரமாக சொல்லுவாங்க. இன்னமான காசிம் அல்லாஹ் யூத்தி. ஏமாந்து போயிடாதீங்க. இன்னமான காசிம் எதுக்கு? இல்மு ஷரியத்துக்கு, உலூமு ஷரியத்துக்கு. அப்போ பிதாத்துக்காரங்க, அஹ்லுல் பிதாத் இருக்கிறாங்களே, நபியே காசிம் முத்துலக், எல்லாத்துக்கும் காசிம், எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுப்பவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாங்க. லன் தஸாலு ஹாதிஹில் உம்மா காயிமத்தன் அலா அம்ரில்லா. இந்த ஹதீஸில் இந்த மேம்போக்கா பார்த்து இந்த உம்மத்தில் யாருமே வழிகேட மாட்டாங்க, எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, 100க்கு 100 என்றெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாது. பூரா உம்மத்தும் எங்கேயும் வெளிக்கிடாது. சில பேருக்கு வெளிக்கெட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த உம்மத்து முழுவதுமாக வழிகிடாது, ஒட்டுமொத்தமாக. அந்தந்த நபிகள் போனதுக்கு பின்னாலே பூரா உம்மத்தம் மற்றவங்கள்லாம் வழிகட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த உம்மத் நான் போனதுக்கு பின்னாலேயும் 100க்கு 100 வழிகட்டு போகாது. ஒரு கூட்டம் ஹிதாயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும், ரைட் ரூட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். லா யதுர்ருஹும் மன் ஹாலஃபஹும், அவங்களுக்கு எதிராக நடப்பவர்கள் யாரும் எந்த கெடுதியும் தந்துட முடியாது. அப்போ சத்தியவான்கள், சத்தியத்தில் இருப்பவர்களுக்கு கெடுதியே வராது என்று கணக்கு போட்டக்கூடாது.
தீனிலிருந்து அவர்களை அகற்றிவிட முடியாது. அடித்து உதச்சி பணத்தை பிடுங்கி, இதெல்லாம் எவ்வளோ ரோகம் மண் காலகம். அடி உழுவுது உதம் உழுவுதுங்கிறதுக்காக வேண்டி நான் தீனை விட்டுடுறேன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயம் வீணாக போகாமா? வீணாக போகாது. என்ன புரிஞ்சுக்கணுதில்ல? யார் ஹக்கில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சிரமமே வராது, அவங்களுக்கு கஷ்டமே வராது என்கிற கருத்து அல்ல. கஷ்டம் வரும், கஷ்டம் வந்தாலும் தீனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹத்தா யாத்தி அம்ருல்லா ஹத்தா தக்கூமுஸ்ஸா, கியாமத்து வரைக்கும். இங்கே அம்ருல்லா என்றால் கியாமத்து நாள் வரைக்கும். அப்போ நேற்று ஹதீஸில் ஷரஹு சொல்லாமையே பாடம் முடிஞ்சிருச்சு, அப்படி தானே? பாபுல் ஃபஹமி ஃபில் இல்ம், இல்மிலே விளங்குதல். விளங்குதல், தெரியுதல், தெரிஞ்ச விஷயத்தை விளங்குதல். இந்த இல்மில் ஏற்படக்கூடிய விளக்கம் இருக்கிறதே, அதுவும் மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். தெரிஞ்சிருக்கிறது ஒன்று, தெரிஞ்ச விஷயத்தை நன்றாக விளங்கி இருக்கிறதுன்னு ஒன்று, விளங்கி இருக்கிற விஷயத்தை விளக்கி கொடுக்கறதுன்னு ஒன்று. ஹதீஸ் எல்லாம் தான் படிப்போம், பொருள் தெரியும், அர்த்தம் தெரியும். இந்த ஹதீஸை பற்றி உண்டான இல்மு தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். இந்த ஹதீஸுக்கு உண்டான உள்ளால் என்னென்னலாம் சரக்கு இருக்குது, இப்படியெல்லாம் பெயர்த்து எடுக்கலாம், புட்டு எடுக்கலாம், ஹதீஸுக்கு உள்ளால் இருக்கிற சந்து பொந்து என்ன, உள்ளால் என்ன நுழைந்து கிடக்குகிறது என்பது ஃபஹ்மு. به قال حدثنا علي بن عبد الله قال حدثنا سفيان قال لي ابن ابي نجيح عن مجاهد صحبت ابن عمر الى المدينه. மதீனா வரைக்கும் உமருடைய மகன் அப்துல்லாவோடு சேர்ந்து போயிட்டு இருந்தேன். ஒன்றா பயணம் செய்கிறோம். ஃபலம் அஸ்மாஹு யுஹதீஸு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா ஹதீஸன் வாஹிதா. ஒரே ஒரு ஹதீஸை தவிர வேறு எந்த ஹதீஸையும் அவங்கள்ட்ட நான் கேட்கல. மணிக்கணக்கில் தொடர்ந்து இருக்கிறோம். ஒரே ஒரு ஹதீஸை தான் எனக்கு சொல்லிகிட்டு இருந்தான். கால குன்னா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் நபியிடத்தில் இருந்தோம். உத்திய பி ஜும்மாரின், பேரிட்ட மர குருத்து ஜும்மார் கொண்டு வரப்பட்டது. நபியுடைய மஜ்லிஸில் நாங்கள் இருக்கும்போது ஒருத்தவர் பேரிட்ட மர குருத்தை கொண்டு வந்தார். ஃபகால இன்ன மின ஷஜரி ஷஜரா மஸலுஹா கமஸலில் முஸ்லிம் என்று நபி ஒரு கேள்வியை போட்டாங்க. நல்லா இங்கே கவனிக்கணும். மஜ்லிஸுக்கு வந்திருக்கு ஜும்மார். நபி கேள்வி கேட்குறாங்க, இன்னும் மின ஷஜரி ஷஜரா மஸலுஹா கமஸலில் முஸ்லிம் ஃபாரத்து அன் நகூல ஹிய நஹ்லா.
எனக்கு டக்குன்னு புரிஞ்சிடுச்சு, பேரித்த மர குருத்து வந்திருக்குது. நபி வந்து ஒரு மரத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து இந்த மரத்தை பற்றி தான் இருக்கணும்னு எனக்கு மனசில் வந்துருச்சு. இதான் ஃபஹமுப்பார். ஜாயின் பண்ணுறாங்க, சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை ஜாயின் பண்ணுறாங்க. அரத்து அண்ணா கோலஹியன் நஹ்லா பைதன் ஆனால் அசகருல் கவும். ஆனால் ரொம்ப சின்ன பிள்ளை நான் இருக்கிறதுலையே, பையன். இந்த மஜ்லிஸில் அபூபக்கர், உமர், உஸ்மான், பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்க அந்த மஜ்லிஸில். சக்கத்து, நபி கேட்டது எனக்கு புரிஞ்சிடுச்சு. அந்த ஜும்மாவோட ஜாயின் பண்ணி தான் நபி இதை கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி, ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். நபி சொன்னாங்க ஹியன் நஹ்லாண்டாங்க. இப்போ இதான் ஃபஹம். இதான் ஒரு குழு கொடுக்குற மாதிரி, அந்த குழுவை வச்சு கண்டுபிடிச்சி சொல்லிடலாம். அந்த குழுவை பயன்படுத்தி சொல்கிறதுக்கு யாருக்கு முடியும்? யாருக்கு ஃபஹம் இருக்குதோ அவங்களுக்கு தான் முடியும். இப்போ அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு ஃபஹமுன் ஃபில் இல்ம் இருந்திருக்கிறது. இருந்தாலும் வெக்கப்பட்டு சொல்லாமல் போயிட்டாங்க. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் இருக்கிறாங்களே, இந்த மஜ்லிஸில் நம்ம வாய் திறக்கலாமா? எப்படியெல்லாம் தலைப்பை கொண்டு வராங்க பாரு. இதே ஹதீஸ் அநேகம் எத்தனை தடவை வந்திருக்கிறது. இதுக்கு முந்தி கூட 2-3 தடவை வந்துருச்சு. அதாவது 14வது பக்கத்தில் வந்திருக்கும் 2 தடவை, 14வது பேஜில் 16, 24, 294, 681, 819, 819, 904, 907, இத்தனை பேஜ்லேயும் திரும்பவும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். பாபுல் இஹ்திபாத் ஃபில் இல்ம் வல் ஹிக்மா. وقال عمر تفقهوا قبل أن تسودوا. وقال أبو عبد الله وبعد أن تسودوا. وقد تعلم أصحاب النبي صلى الله عليه وسلم بعد كبر سنهم இல்மில், ஹிக்மத்தில் இஹ்திபாத், ஆர்வப்படணும். ஆர்வம் போட்டி போடணும். அந்த இல்மு கிடைக்கணும், இந்த இல்மு கிடைக்கணும், இப்போ இருக்கிற இல்மு போதாது, இன்னும் இல்மு அதிகமாக ஆக்கணும், நுட்பமான நுண்ணிய கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். உமர் சொன்னாங்க தஃபக்கஹு கபுல் அன் துஸவ்வது. நீங்கள் தலைவர்களாக ஆக்கப்படுவதற்கு முன்பு மார்க்க விஷயங்களை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கோ, கற்றுக்கொள்ளுங்கோன்னு சொன்னாங்க. 0வா இருந்துக்கிட்டு தலைவராகி ஒன்றும் தெரியாத மூடர்களாக இருக்காதீங்க. அபு அப்துல்லா இமாம் புகாரி சொல்கிறாங்க, கபுலான் துஸவ்வதுன்னு சொன்னதுனால தலைவராக ஆகுவதற்கு முன்பே கற்றுக்கொள்ளுங்கிறதுனால தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. வபஅத அன் துஸவ்வது, பெரிய போஸ்டில் இருந்தாலும் கித்தாபை திறந்து முத்தாலா செய்யுங்க. தலைவராக ஆனதற்கு பின்னாலேயும் கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கிட்டு கற்றுக்கொண்ட கல்விக்கிட்ட அந்த மாதிரி வேலை கிடச்சி போச்சு, புரியுதா? கத்தாதானே வேலை கிடைக்கும். வேலை கிடச்சி போச்சுன்னு சொல்லி மூடி வச்சிடாதீங்க. அதே துறையில், அதுக்கு மேலே உள்ள துறையில் இன்னும் புதுசாக கற்றுக்கொள்ளணும். இந்த காலம் அப்படிப்பட்ட காலம் தான் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன படிப்பை வச்சு உலகம் நுழைஞ்சிட்றான், வேலை செஞ்சுக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
படித்து 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 மேலே போயிட்டே இருக்கிறான் டாப்பில். இஸ்லாம் என்னைக்கே சொல்லிடுச்சு, சோம்பேறியாக இருக்காதே, போதும் படித்த வரைக்கும். கபுலா அந்து சவ்வதுன்னு சொன்னாங்க. கால அபு அப்துல்லா பாதா அந்து சவ்வது உகது தஅல்லம அஸ்ஹாபுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்லாம் எப்போ படித்தாங்க? வயசாகிடுச்சிங்க, நம்ம என்ன செய்வது, இதெல்லாம் படிக்கிற காலமாக? நிறைய பேர் இப்படித்தான் சொல்லி சொல்லி தூங்கிட்டு இருக்கிறோம். பாதக்கு பரி சின்னிகி, அவங்களுடைய வயது முதிர்ந்த காலத்தில் தான் செஞ்சாங்க. இஸ்லாத்துக்கு வந்தது 45வது வயசில், 50வது வயசில். அதுக்கு பின்னால் தான் பெரிய பெரிய ஆலிம் சாவா வந்து நமக்கெல்லாம் ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே வயது ஒன்றும் தடை இல்லை, கற்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கு முந்தி உள்ள பாடத்தில் அல் ஃபஹமு ஃபில் இல்ம், நல்லா விளங்கி படிக்கணும்னு படிச்சிட்டோம். சும்மா படித்தா பத்தாது, விளங்கி படிக்கணும். இந்த பாடத்தில் ஆர்வத்தோடு படிக்கணும், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டுக்கிட்டே இருக்கணும். இதான் ரபுத்து. இல்மை கற்றுக்கொள்வதற்கெல்லாம் ஓய்வே இல்லை. ரிட்டையர்ட்லாம் ஆக முடியாது. வேலையில் வேண்டாம் ரிட்டையர்ட் ஆகலாம், இல்மி தரக்கில் ரிட்டையர்டுங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை. நான்லாம் தஹசீல் ஓதிட்டுருக்கிறேன், இப்போ போய் மீசானையும் தம்ரீன் சர்ஃபையும் எடுத்து பார்க்குறதா? இப்போ பாரு, நஹ்வுல தரக்கியாகும், சர்ஃபுல தரக்கியாகும். பிஹி قال حدثنا الحميدي قال حدثنا سفيان قال حدثنا إسماعيل بن أبي خالد على غير ما حدثناه الزهري قال سمعت قيس بن أبي حازم قال سمعت عبد الله بن مسعود قال قال النبي صلى الله عليه وسلم لا حسد إلا في اثنين رجل آتاه الله مالا فسلطه على هلكته بالحق ورجل آتاه الله الحكمة فهو يقضي بها ويعلمها. ரெண்டு பேரில் தவிர வேறு யாரின் மீதும் பொறாமை கொள்ளக்கூடாது. ரெண்டு பேர் தான் பொறாமப்படலாம். பொறாமையே கூடாது, பச்சை ஹராம் அது. ஆனால் இந்த இடத்துல பொறாமைன்னு சொல்லுவோம், பொறாமையினுடைய ஹக்கீக்கு பொருள் இல்லை, சொல்லுவோம் பின்னால் இன்ஷா அல்லாஹ். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா பொருளை கொடுத்தான். ஃபஸல்லதஹு அலா ஹலகதிஹி, ஃபில் ஹக், அவரை சாட்டினான் நல்ல விஷயத்திலே அதை செலவழிப்பதின் மீது. அலா ஹலகதிஹி, செலவழிக்கிறதுங்க, ஹக்குக்காக செலவு செய்கிற விஷயத்தில் அவருக்கு பவரை கொடுத்துருந்தான். கோடீஸ்வரர், லட்சாதிபதி, 5 மதரசாவை நடத்துகிறாரு, ஒரு 10 போர் போட்டார், 2 மருத்துவமனை கட்டினார். இப்படிப்பட்ட கோடீஸ்வரர், அவர் காசு கூட நல்லதுக்கே செலவாகும். ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லதஹு அலா ஹலகதிஹி பில் ஹக் வரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் ஹிக்மா, இல்மை கொடுத்தான். ஹிக்மண்டா குரான் ஹதீஸுடைய இல்மு. ஹிக்மத்து என்னென்ன? இல்முல் குரான் வல் ஹதீஸ், குரான் ஹதீஸுடைய இல்மை கொடுத்தான். ஃபஹுவ யக்லி பிஹா,
அந்த குரான் ஹதீஸுக்கு தோதுவாக தீர்ப்பு செய்கிறார், மக்களுக்கு மத்தியில் இருந்துக்கிட்டு பஞ்சாயத்து செய்கிறார். ஒரு அல்லிமுகா ஜனங்களுக்கெல்லாம் அதை கற்றும் கொடுக்குகிறார். இந்த ரெண்டு பேரை பார்த்து ஆர்வப்பட்டு ஆசைப்பட்டு போட்டி போட்டு நம்மளும் இந்த பணக்கார மாதிரி ஆகணும், நம்மளும் இந்த ஹதரத்தை மாதிரி ஆகணும் என்று பொறாமப்படலாமா? அப்போ இக்திபாத்துன் ஃபில் இல்முன்னு தலைப்பு போட்டுட்டார் இமாம் புகாரி. ஹதீஸை கொண்டு வந்திருக்கிறார் ஹசதுக்கு ஹதீஸ். இப்போ இந்த இடத்துல ஹசதுக்கு மஜாசிமான ரிபுத்தா தெரிஞ்சு போச்சு. ஹசதுக்கு ஹக்கீக்கத்துமானா இல்லை, பேசு. ஹசதுக்கு என்ன மானா? ரிபுத்தா மானா. ரிபுத்தா என்றால் என்ன? அவர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கும் கிடைக்கணும், அவர்கிட்டையும் இருக்கணும், எனக்கும் கிடைக்கணும், இதான் ரிபுத்தா. ஹசதுன்னு சொன்னால் எனக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ அவனுக்கு அது இருக்கக்கூடாது. பிச்சைக்கார பை ஒரு அந்தஸ்தம் இல்லாதவன், அவனுக்கு அவ்வளோ பெரிய போஸ்ட்டாக எப்படியாவது கீழே இறக்கணும்டா. இந்த ஹசத். ரிபுத்தா என்றால் அப்படி அல்ல, அவர்கிட்ட இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும், அந்த ஸ்டேஜ் எனக்கும் கிடைக்கணும் என்று ஆர்வப்படுவது இருக்கிறதே, அது ரிபுத்தா. இந்த லா ஹசத், லா நஃபியுல் ஜின்ஸுக்கு உள்ளது. ஹசத் என்பது லாவுக்கு இஸ்மு, மபுனியுன் அல் ஃபத்ஹ். ஹபர் எங்கேன்னு கேள்வி வரும், போக்கப்பட்டிருக்கு. லா ஹசத ஜாயிசுன் அல்லது லா ஹசத சாலிஹுன் இல்லா ஃபித்னத்தைன். ரஜுலுன் இப்போ ரிபுத்தா ஜாயிஸ்ன்னு தெரிஞ்சு போச்சு. ஜாயிஸோட பாட்டிக்காது மஹ்மூத், அது பாராட்டத்தக்க விஷயம். மத்லூப், அது ஒரு பெரிய நோக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா வஃபீ ஸாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், ஆர்வப்படுபவர்கள் ஆர்வம் படணும் இந்த மாதிரி விஷயத்துலேங்கிறான். போட்டி போடுபவர்கள் போட்டி போடணும், எது நல்லது இருக்கோ அந்த நல்லதெல்லாம் எனக்கும் கிடைக்கணுமேன்னு ஆர்வப்படுங்கிறான். இந்த ஆயத்திலையும் தனாஃபுஸ் என்றால் ரிபுத்தா தான். அல்லாஹ் தஆலா நியமத்தை கொடுத்துருக்குறான். இன்னொரு மனிதர் அதை பார்த்துட்டு ஆசைப்படுறாரு. ஆனால் இந்த மனிதர் இந்த நியமத்தை அவர்கிட்ட போயிடணும், எனக்கு கிடைக்கணும், இது ஹசது. ஹசதில் ஜவால நியமத்துடைய ஆசை இருக்கும், ரிபுத்தால ஹுசூல நியமத்துடைய ஆசை இருக்கும். ஜவால நியமத்தை பற்றி பேச்செல்லாம் இல்லை. இல்மு இருக்குகிறதே, அது தாயின் மடியிலிருந்து கபரு வரை கற்றுக்கொண்டே இருக்கும். பிறந்ததுலேருந்து ஒரு வயசில், 1.5 வயசில், 1.25 வயசில் நம்ம பெற்ற அம்மா, அத்தா, வீட்டில் உள்ள அக்கா, தங்கச்சி நிறைய கற்றுக் கொடுத்து தான் நம்மளாம் வளர்ந்துருக்கோம். நமக்கெல்லாம் தெரியாமலேயே கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். பிறந்ததிலிருந்தே கல்வி கற்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கே வரைக்கும்? லஹது வரைக்கும்.
மதரசாக்களில் கொடுக்கப்படக்கூடிய 7 ஆண்டில் 8 ஆண்டில் சனதெல்லாம் இருக்குகிறதே, இதோட ஸ்டாப் ஆகிடுச்சு, இல்மும் கற்றுக்கிட்டீங்க என்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய சனது அல்ல. விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு இஸ்திதாத், ஒரு தயார் இருக்கிறது. என்ன சொல்லுவோம், அடிப்படை அறிவு இருக்குது, அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இனிமேல் தெரிய வேண்டியது நிறையா இருக்குகிறது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேறலாம் என்பதற்கு தான் இது சனத். நான் பட்டம் வாங்கிட்டேன், வேலை முடிஞ்சு, ஒட்டகத்துக்கு ஒரு சிஃபத்தான், நான் தான் உலகத்திலேயே ரொம்ப உயரமான ஆள். எப்போ மலை அடிவாரத்துக்கு கீழே போகுதோ அப்போ தான் தெரியுமா, ஆனால் நம்மை விட உயரமான மலை இருக்குதுன்னு சொல்லி. ஆக நீங்கள்லாம் உங்களுக்கு மத்தியிலே இருந்தால் நம்ம தான் கெட்டிக்காரங்க, நமக்கு நிறைய திறமை இருக்குது அப்படின்னு தான் தெரியும். பெரிய பெரிய ஆளுமைகள், பெரிய பெரிய அறிஞர்கள், அவங்களோட தொடர்பு வைக்கும்போது தான் உங்களுக்கு ஆர்வம் அதிகமாக வரும். ஆர்வத்தை ஊட்டுவதற்காகவே, உண்டாக்கி கொள்வதற்காகவே பெரிய ஆலிம்களோட தொடர்பு இருக்கணும். பாபு மா ذكر في ذهاب موسى في البحر إلى الخضر وقوله تعالى هل أتبعك على أن تعلمني. ஹிதரை நோக்கி கடல் பயணம் செஞ்சாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், சென்ற மூசா, உங்களை பின்தொடர்ந்து வரலாமா, எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும் என்கிற நிபந்தனையின்படி. மேலே படித்தோம், இக்திபாத்து ஃபில் இல்ம், ஆர்வப்படணும்னு சொல்லி. ஆர்வப்படும் போது தலபுல் இல்மில் நிறைய கஷ்டம் வரும், நிறைய சிரமங்களை சகிக்க வேண்டி வரும். அதற்கெல்லாம் தயாராக ஆகணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க. நிறைய செய்தி நேரடியாக அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். காலையில் வரும், மாலையில் வரும், ராத்திரியில் வரும். இப்போ இன்னொரு இல்மை பற்றி கேள்விப்பட்ட உடனே அதை நான் தெரியணுமேன்னு போகிறாங்க. ஹிதர்ட்ட இருக்கிற இல்மு அது வேற இல்மு. அது மூசாட்ட இருக்கிற இல்மு ஷரியத்துடைய இல்மு. ஹிதர்ட்ட இருக்கிற இல்மு கவுனி இல்மு, உலகத்தினுடைய நடைமுறை, உலகத்தை இயக்கிற முறை, இது சம்பந்தமான இல்மு. அது இதையும் கற்றுக்கொள்ளணும்னு ஆசை வந்துருச்சு. இப்போ இந்த பாபு என்ன சொல்லுது, இல்மை கற்றுக்கொள்வதற்கு சிரமத்தை சகிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும் கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இல்மை கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. வெளியூருக்கு போய் தான் கற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னால் வெளியூருக்கு போகணும். இப்போ நீங்கள்லாம் உங்கள் ஊர்லேருந்து அத்தாவா அம்மாவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இதெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த தௌஃபீக். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் வெளியூருக்கு போய் கடற்கரை ஓரமாக பயணம் செஞ்சு ஹிதரை சந்தித்தாங்க. பாபுல் ஹுரூஜ் ஃபி தலபில் இல்முன்ற ஒரு பாடம் வராது. இங்கே ஆர்வம் ஊட்டுவது மட்டும் தான் நோக்கம் இந்த தலைப்பில். கடல் கடந்து பயணம் செய்ய வேண்டி வந்தாலும் கடல் கடந்து பயணம் செஞ்சு இல்ம கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க.
சரி, ஒரு பெரிய ஹதீஸ் அது. இருக்கிறது 2 நிமிஷம். பில் அடிச்ச உடனே எல்லாம் என்ன பார்ப்பீங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.